ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ட்ராமாவை நான் தேடாத இடமே கிடையாது. ஸோ நான் தேடிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணாங்க, இந்த ட்ராமா போடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு. நானும் ரொம்ப தேடி தேடி பார்த்து கிடைக்கலையா, ஃபைன் நல்லா கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வாங்க இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதையாக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏஜ்டு, ஹீரோவோட லவ்வர் இருக்காங்கல்ல, அது நம்ம ஹீரோவோட அம்மாங்க. ஸோ தான் ஏமாத்துறேன்னு தான் லவ்வரை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு அந்த லவ்வரோட பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுறான். அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக ரிவெஞ்ச் எடுக்கிறான். அதுக்கப்புறம் டாக்ஸிக், அப்புறம் ஃப்ளாப்பு, கிஸ்ஸு, ஃப்ளாப் அப்படின்ட்டு இந்த தாய் ட்ராமாக்கே உரியதான எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அம்மாவை லவ் பண்ணியிருக்கான், அம்மா ஏதோ ஒரு கட்டத்தில் ஏமாற்றிட்டாங்கன்னு பொண்ணை வந்துட்டு டார்கெட் பண்ணுறான் நம்ம ஹீரோ. ஸோ இதுதான் ஒன்லைனு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஷனில் போகும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து கிரேஸ். ஸோ கிரேஸ் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண அலங்காரம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிரேஸ் வந்து அதை வந்துட்டு கொஞ்சம் ஏக்கமாக வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்ணுறான். தூக்கி வாரி போகிறது, என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் கல்யாணம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து நவுறா. நம்ம ஹீரோட பேர் வந்துட்டு ஷார்ட்டாக பூன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் வந்துட்டு என்ன, எனக்கு வந்துட்டு உன்னை ஹக் பண்ண போல இருக்குது, ஆனால் நான் ஹக் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நவுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோயின் வந்து போகிறேன். இன்னைக்கு உங்களோட வெட்டிங், அதுவும் ஆன்ட்டி கூட அப்படின்னு சொல்கிறான். ஏடா இது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஹீரோட ஆன்ட்டியை வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ண போகிறான். ஆனால் அப்பயுமே வந்து நம்ம ஹீரோயின் சில இம்சைகளை வந்து பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த பொண்ணு வந்து வரும்போது ஆன்ட்டி மேலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆன்ட்டினே பேர் வச்சுக்கலாம். ஸோ அவன் வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்றாள். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரெடி ஆகி வராங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் தப்பாக தெரில, அந்த அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டிக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பாராட்டிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்துட்டு பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸை பற்றி. இப்போ கரெக்டாக ஒருத்தவங்க வந்துட்டு சரி கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா. அப்போது இங்கே கல்யாண இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிடையாது, ஹீரோக்கு வந்துட்டு நானி மட்டும்தான். அவங்களும் அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு ஃபேமிலிலாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இப்போ தான் கேட்குறாங்க ஹீரோக்கு வந்துட்டு நானி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோக்கு யாருமே இல்லை தான் நினச்சோம். ஸோ சொல்லிட்டு போய் இன்ட்ரோ வைக்கிறாங்க. சரி நல்லது, நீங்கள் வந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. இப்போ பொண்ணு அப்படியே கூப்பிட்றாங்களா. பேண்ட்டி வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு வா கிரேஸ் நீ வா அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அவள் என்ன பண்ணுறான்னா வர மாட்டேங்கிறா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு, நீ வந்ததும் நல்லா இருக்கும் வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை நான் அவன் கன்வின்ஸ் படுத்துட்டோமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை போய்க்கு வருவான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுச்சிருவான். ஏதோ ஒரு பயம் நம்ம ஹீரோ மேலே இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோவை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க, பொண்ணும் அப்படியே போயிடுவாங்க. பின்னாடியே வந்துட்டு ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு கிரேஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக்காக வந்துட்டு பேசுகிறாங்க. நானும் சரி அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் வந்துட்டு கிரேஸும் ஹீரோவும் இங்கே இருக்கிறாங்க, இது வந்து ஆன்ட்டிக்கு தெரியுமா, அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் வந்துட்டு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆன்ட்டிக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையான்னு தெரியல. அவங்க வந்துட்டு பையனோட ஹீரோட சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்க இருக்காங்களா பொண்ணு வீடு சொந்தக்காரங்க, அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே மயக்கமே வரா மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அழுதா மாதிரி நிற்கிறா. இப்போ என்னதான் ஆச்சுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு எப்போதும் டைட்டாமிக் உரியதானே ஹீரோ வந்துட்டு பெரிய பணக்காரனாக இருக்கான். அவன் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும் போது கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி. அப்போ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது, ரொம்ப வலிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கிறதுக்காக ஒரு பிஏ பொண்ணு சொல்ல வருவாளா. அப்போ மடியில் வேற உட்காந்து வந்து பேசுகிறா. ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரான். இவன் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அந்த ஃப்ரெண்டு வி. ஸோ வந்தோடனே என்னடா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நாளைக்கு இருக்குது, கிளைண்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும் போது சேஞ்சிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை போக சொல்லிட்டு இவன் வந்து நாளைக்கு ஃபாரின் கிளைண்ட்லாம் வராங்க, நம்ம ஹோட்டலில் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட பிஏ கிட்ட வந்து சொல்கிறான். ஹீரோ பிஏ வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக ரூமும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். யாருன்னா இப்போ வந்துச்சுல அந்த பொண்ணு கூட வந்து இருக்கதான் போல. அதுக்கப்புறம் கேட்குறான், டே நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்க, உன்னோட ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்து போயாங்கும் போது யார் நான் நடந்துக்கிறேன், அந்த பொண்ணா வந்து என் மடியில் விழுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நீ எதுக்குடா வந்த அப்படின்ட்டு ஃப்ரெண்டை வந்து ஹீரோ வந்து கேட்குறானா. அதுக்கு
ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இல்ல நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலாம், அதுக்காக தான் வந்து கூப்பிட வந்தேன் அப்படின்னு கூப்பிடுறான். வா எங்கேயாச்சும் போகலாங்கும் போது ஹீரோ வந்துட்டு ரொம்ப போரிங் அடிக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ஒரே ஒரு லக்ஸரியான இடத்துக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். டிஃப்ரெண்டானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே போகலாம், அங்கே போய் சாப்பிடலாம், எப்படி இப்படியே போவியா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டாக வந்து கேட்குறான். இல்லைடா அப்படியே காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு போகலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஒரு டூரிஸ்ட் ஆள் மாதிரி என்ன பண்ண காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது ஒருத்தவன் ஃபாரினர்ஸ் ஒருத்தன் இருக்கான், வந்து ஹீரோ தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் கடை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாரினர்ஸாக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து டூரிஸ்ட்லாம் கைடாக இருக்காங்க, அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனும் ஒரு அப்ராட்காரன், சிங்கப்பூர்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து சொல்லி வச்சிருக்கான். ஹீரோ என்ன சரி சொல்லிட்டு யார்ட்டே பேசிட்டு இருக்கும்போது அங்கே 2 பசங்க இருக்காங்க, அவங்க ஃபாரின் மாதிரி தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ப்ளீஸ், இந்த சாப்பாடு எனக்கு ஊட்டி விடுற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுற மாதிரி பண்ணுறாங்க. இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட நடக்கிற முறையை வச்சு சில பேருக்கு தெரியும்ல, பட் நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியல, அவள் ரொம்ப அப்பாவியா இருக்கா. திருப்பி ஒன்ஸ் மோர் திருப்பி ஊட்டி விடுறீங்களாங்கும் போது திருப்பி வந்து ஹீரோன் ஊட்டி விடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகலாம். இது வந்து பேங்காக்ல ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சரி வாங்க சார், நீங்கள் வந்துட்டு அங்கே ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, அதில் வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாரு. ரொம்ப தெரியாம ஹீரோ வந்துட்டு ஏதோ சம்திங் சாப்பிட்டு இருப்பான், வந்து தட்டி விட்டுருவா. சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகேன்னு சொல்லி ஹீரோ விட்டுருவான். கோவம் தான் வரும், பட் விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்துட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கோம், நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு அங்கேயே எல்லாருமே ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஆனால் அது 2 பசங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறானுங்க, பிளான் போட்டுறானுங்க. ஏதோ ஒரு தப்பான பிளான் போட்டு நம்ம ஹீரோன்ட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தாய் பீப்பிளோட லாங்குவேஜ் புரியல, நாங்கள் இருக்க வீட்டில் வந்து ரெண்ட் அதிகமாக கேட்குறாங்க, ப்ளீஸ் எங்களுக்காக வந்துட்டு ஒரு பார்க்கிங் பண்ணி பேசி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியா, எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே உங்கள் ஹவுஸ் ஓனர் எங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். இல்லை அவங்க வரதுக்கு லேட் ஆகும், நீ உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்க போது ஹீரோயின் இல்லை நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசலே வெயிட் பண்ணுறான். ஏன் எங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, வாங்க உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது சரி சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா உள்ளே வந்து உட்காரா. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு காஃபி போட்டு தட்டுமா, உங்களுக்கு டீ கொடுக்கட்டுமா, இல்லை ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம், உங்களை ஹவுஸ் ஓனர் வர சொல்லுங்க, நான் வந்துட்டு பேசிட்டு போயிடும் போது அப்படியா இப்போல்லாம் வரமாட்டாங்க, உங்களுக்கு மணி கூட தரோம், எங்கள் கூட வந்து ஸ்லீப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தப்பானதுக்கு போகிறாங்க. ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த 2 பசங்களையுமே அடிச்சு போட்டுறான். நம்ம வந்துட்டு ஹீரோ அப்படிலேருந்து வாட்ச் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துடும், போய் பின்னாடி போய் வாங்கிப்பா. அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோவும் ஒரு தாய் பீப்புள் அப்படின்னு தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஹவுஸை வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் ஃபாரினர்ஸ்க்கு இடம் கொடுக்கறது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹீரோட்டு கால் பண்ணுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இங்க ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு துரத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அந்த ஓனர் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணாலும் நம்ம சார் இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்க வந்து தாய் பீப்புளா ரொம்பவே தேங்க்ஸ், என்னோட சுச்சுவேஷனை வந்து அந்த டைமுக்கு நீங்க வந்து காப்பாற்றினதுக்கு அப்படின்னு ஹீரோட்டு சொல்லும் போது, இதை பாருமா ஃபர்ஸ்ட் நீ யார் எப்படி உங்க நடந்துக்கலாம், நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேச வந்தா அவங்க என்ன நோக்கத்துல வந்துட்டு பேச வராங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதை விட்டுட்டு அவனை கூப்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு அப்படின்னா ஹீரோ வந்து திட்டிட்டு இருப்பானா. ஹீரோனுக்கு வந்து அழுக வந்துடும், அழுக ஆரம்பிப்பாளா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அழுகாத சரி வீடு, அதான் வந்து நீ சாரி கேட்டல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான், கேர்ஃபுல்லாக இரு, உன்னை பார்த்தாலே சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது, லைஃப்ல எவ்வளோ விஷயம் இருக்கும், நீ டக்குன்னு எதுவுமே நம்பிடாத அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்றான். ரொம்பவே தேங்க்ஸ், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு ரீபேமெண்ட் நான் உங்களுக்கு பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட அதெல்லாம் கட் ஆகுது. நெக்ஸ்ட் ஹீரோட வீட்டில் தான் கட்டுவாங்க. ஹீரோ வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க, இவங்க பேர் வந்து ஜுவாங் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அந்த வீட்டில் வேலைக்காரங்களும் ஹீரோ எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, ஏன் உங்க வீட்டை சொல்லிட்டு போக மாட்டாரா, சரி அவர் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. அப்போ ஹீரோட பாட்டி இருக்காங்களே அவங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜுவாங் முன்னாடி கீழே உட்கார போறாங்க. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு ஏமா நீங்க வந்து சர்வன் மாதிரி கீழே உட்காருங்க, மேலே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேலைக்காரங்க தான் சொல்றாங்க. ஆனால் இது வந்து திமிரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த ஹீரோட பாட்டிக்கிட்டே கொஞ்சம் ரூடாக தான் இவ வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி தான் காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து ரோஸ், நம்ம ஹீரோனோட அம்மா. அவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னுமே இளமையா இருக்காங்க. மேக்கப்லாம் பண்ணிட்டு வெளியே போறாங்களா. அவங்க வந்து வீட்டில் ஒரு வேலைக்கார ஆண்டி வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு கேட்குறாங்க எப்பமா ரிட்டர்ன் வருவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கோ, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு போறாங்களா. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாக்குறாங்க, ரோஸ் என்ன இப்படியும் அழகா இருக்காள் அப்படின்ட்டு அது பாக்குறாங்க. ஏன்னா ரோஸ்க்கும்
எனக்கும் ஒரே ஏஜ் தான். என்ன பாரு, நான் பார்க்க எப்படி இருக்கேன், நான் வந்து ஆன்டி மாதிரி இருக்கேன், ஆனா பாரு வயசு பொண்ணு மாதிரி இருக்கா, அவளுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்கன்னா சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு அப்படியா உங்க 2 பேருக்கும் ஒரே வயசா, பார்க்க வந்து நம்பவே முடியல அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியமா வந்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றேன்னா, ஒரு பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க வந்துட்டு அழைச்சிட்டு போறா ஹீரோவை. அந்த பாட்டி வந்து என்ன யாருமா உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கேட்கறாங்களா. ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாயிடுதுனால அப்பாவா, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு போகும்போது, இல்ல ஆண்டி அவர் வந்து எங்க அப்பா தான் கிடையாது, அவர் எனக்கு தெரிஞ்ச சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூப்பிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து இன்செப்ட் ஆகுது, என்னது என்னை பார்த்தோன்னா அவ்வளவு வயசான மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கோவப்படுறான் ஹீரோ. இல்ல சார் அவங்க தெரியுமா சொல்லிட்டாங்கம்மா, நீங்க ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஆனா அப்படியே ஆத்தோரமா இருக்கு. அங்க போய் உட்காந்தா முன்னாடி வந்து ஆறு ஓடுது, அதுக்கப்புறம் ஒரு கோயில் இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல வியூ அப்படிங்கும்போது, ஆமா ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதை விட இந்த ஆன்டி சமைக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க ஜுவாங். அவங்க வந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஜுவாங்களுக்கு ஒரு பையனே இருக்கு, நம்ம ஹீரோ வயசுல ஒரு பையனே இருக்கு. அவங்க வந்துட்டு தன் பையன்ட்ட வந்துட்டு வெயிட் பண்ண அங்கிள் வந்துருவான்னு நினைக்கிறேன், வந்தவன் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா அந்த பையன் வந்து வெயிட் பண்றான். பாத்தீங்கன்னா ஹீரோ இங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வைக்கிற சின்ன ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தாய் ட்ரெடிஷன் அப்படியே இந்த ஃபுட்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். முக்கியமா அந்த வியூ உட்காந்து இந்த கோயிலை பார்த்துட்டு சாப்பிட்ற வியூ ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கேட்கான், ஏன்னா நீ படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கான். இல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இனிமே 20 வயசு தான் ஆகுது, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒர்க்கு, ஆமா என் ஃபேமிலிக்காக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா உனக்கு லைசன்ஸ் இருக்கா, அந்த டூரிஸ்ட்லாம் லைசன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்காங்க. இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் வந்துட்டு ஏன் அவ்வளவு கஷ்டமா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு ஹீரோயின் வந்து தலையாட்டுறாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், அப்படின்னா நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனில வந்து நீ பார்ட் டைமா ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படியே சார் என்னங்க இதான் என்னோட ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூரிஸ்ட் கைடா இருக்கலாம் அந்த பாலிசியோட இதெல்லாம் எடுத்து காட்டுறாளா. அப்ப பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டிருக்கோம். அவளுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே போல. இதை பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு பர்த்டே தள்ளி உங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணலையாங்கும் போது, இல்ல நான் வந்துட்டு எனக்கு ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், ஏன்னா அந்த மாதிரி என் சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு லைட்டாக ஃபீலாக இருக்கும். அங்கே ஒரு கேண்டீன் இருக்கும், அதில் வந்து நெருப்பு வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நீ எதுவும் விஷ் வேணா கேளு, ஆப்போசிட்ல டெம்பிளும் இருக்கும், மனசுல இதெல்லாம் கேளுங்கும் போது ஹீரோ வந்து கண்ணை மூடி வந்துட்டு விஷ் கேட்குறான். அப்படி விஷ் கேட்கும் போது அவகிட்ட தானா வந்து கண்ணீர் வருது. நான் அவ்வளோ சோகம் அவளுக்குள்ள இருக்க போல. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் என்னடா இது பொண்ணு இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்படுதுங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டை கட்டுறாங்க. அந்த பையன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துருந்தான். அப்புறம் வந்து சாப்பிட்டான் போல். அந்த ஜுவாங்கிறவங்க வந்துட்டு சரிடா நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணை இறக்கி விட வரான். அப்போ அந்த தெருவை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு என்னமோ பழைய விஷயம்லாம் தோணுது. ஏன் சார் இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, உங்கள் கார் உள்ளார போனால் ரிவேஸ் தான் எடுத்து தான் வந்துட்டு காரை வந்து டர்ன் பண்ண முடியும், இது அப்படி சின்னதாக தான் இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் பற்றி எனக்கு தெரியும், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சில நினைவுலாம் வந்துட்டு நினச்சி பார்க்குறான். ஒரு பொண்ணு கூட அவன் க்ளோஸாக இருக்க மாதிரியும், அந்த பொண்ணு அப்புறம் இவனை விட்டு ஏமாற்றிட்டு போகிற மாதிரியும் வந்துட்டு பழைய விஷுவலாக வந்துட்டு அவன் கண்மடி வந்துட்டு இருக்கு. அந்த கஷ்டத்துலேருந்து அவன் இன்னுமே மீளல போல, அந்த மனசில் அது இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு கேட்பா, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நத்திங் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்படியா சரி ஓகே சார், ஆனால் எனக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எந்த பர்த்டேவும் எனக்கு இந்த மாதிரி போனது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. நாளைக்கு என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துருப்பான். அவன் விசிட்டிங் கார்டை கொடுத்து நாளைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான் போல வேலை தரத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கி போவாளா. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்க நேபர் ஆண்டி, அவங்க வெளியே பேசி இப்போ உள்ளே போகாத, அவங்க அம்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல, ஒரே சண்டை நடக்குது அப்படிங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல. அவங்களோட ஹஸ்பண்ட் செகண்ட் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் இருப்பியா, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும்ல அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கும், இவங்க 2 பேருக்கு நாயி. ஸோ 2 பேருமே சண்டை வந்துட்டு இருக்கும்போது கட்டண பேரையும் வந்து தடுத்துருவா. அவங்க வந்துட்டு குடிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த மயக்கத்துலேயே வந்து தூங்கிடுவாங்களா. அதுக்கப்புறம் சத்தம் போட்டுட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு இருக்கால தங்கச்சின்னு வச்சுக்கலாம், தங்கச்சி வந்துட்டு சரி வா கூப்பிடுறாரு அவங்க அப்பா, வந்த ரூம் வந்து படுக்க வாண்டு, இல்லை நான் வந்துட்டு அக்கா கூட படுத்துக்கிறேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. அந்த குட்டி பொண்ணு வேறு வந்துட்டு லுக்கு, ஸோ லுக் வந்துட்டு அக்கா கூட படுத்துக்கிறங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் கேட்குறா, அம்மா ஏன் வந்துட்டு இப்படி படுத்துருக்காங்க, அப்பாவுக்கும் அம்மாக்கா சண்டை நினச்சில, அம்மா வந்து இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பல. சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீ போய் பாரு, அவங்க எதையும் துடிக்கும் பாரு, ஹார்ட்டில் காது வச்சு கேளுங்கும்போது அம்மாக்கா ஹார்ட்டை துடிக்குது, அது இல்லாமல் ஐ லவ் யூ லேக்குன்னு வந்து துடிக்குது, நீ வேணா காது வச்சு பாரு, ஐ லவ் யூ கிரேஸ்னு அம்மாவோட ஹார்ட் வந்து துடிக்கும் அப்படின்ட்டு இவ சொல்லுவாளா. இந்த குட்டி பொண்ணு சொல்லுவாளா. ஹீரோயின் போயிட்டு காதை வச்சு கேட்பா.
அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சின்ன வயசில் இருக்கிறதுலாம் வந்து ஞாபகம் வரும். அவங்க அம்மா வந்து திட்டியிருப்பாங்க, ஹீரோயின் மேலே வந்து அந்த பாசமாக இருந்திருக்க மாட்டாங்க போல. ஒரு நாள் தான் லைஃப் போச்சு, நீ எதுக்கு வந்து எனக்கு பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்பவுமே ஆச்சரியத்தில் நடந்திருப்பாங்க சின்ன வயசில். அதெல்லாம் நினச்சினா ஹீரோயின் வந்து வருத்தப்படுவா. அக்கா அவனுக்கு அந்த சத்தம் கேட்டுட்டாங்க போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழுவையோட ஆமான்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அக்காவை தங்கச்சி ஒரே ரூம்ல வந்துட்டு படுக்க போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஜுவாங் வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்லிப்பரெல்லாம் வந்துட்டு அவள் கழட்டி விடுறான். உன்னை வந்துட்டு வேணாம் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறானோ அவாய்ட் பண்ணுறான். இது சொந்தக்கார பொண்ணா இல்லை இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசி வச்சிருக்க பொண்ணான்னு தெரியல. ஆனால் இவங்க வீட்டில் தான் இருக்கு, ஹீரோ வீட்டில் தான் இந்த பொண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க உங்களுக்கான சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்துட்டு வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் தெரியுது. அப்போ வந்துட்டு பாட்டி வந்துடுறாங்க. என்னாச்சு இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்கேறாங்க போது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் போகிறேன் நான் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணாத நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ரூமுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க தங்கச்சி ஒரு ரூம்ல வந்து படுத்திருப்பாங்களா. நைட் மிட் நைட்ல வந்துட்டு ஹீரோயின் ரூம்குள்ள யாரோ வரா மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட யாராச்சும் படுக்கும் போது கிட்ட வந்து ஒரு உணர்வு தெரியும்ல, அந்த மாதிரி கிட்டக்க யாரோ ஃபேஸ் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுமா. டக்குனு ஹீரோயின் வந்து கத்திடுவான். அந்த ஆளை எட்டி வச்சா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் டாட் தான். அவர் வந்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்பா. ஏன்னா அவங்க வந்து அங்கிள் தான் நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா. நீ எதுக்கு என்ன உழைச்ச, நான் வந்துட்டு என் பொண்ணு அழைக்க வந்தேன், அவள் இதே ரூமில் படுத்துட்டால சரி ரூம் கழிச்சிட்டு போதுக்கு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் ஹீரோயின் வந்து நம்ப மாட்டா, ஏதோ ஒரு பயம் வந்துடும். சொன்ன பண்ணுவான் ரூம் விட்டு வெளியே வந்துடுவா. அவர் வந்து இப்போ கிட்டக்க வருவார்ல, ஹீரோயின் வந்துட்டு பயந்து வெளியே வந்துட்டு அம்மான்னு எழுப்புவா. அவங்க என்னன்னா குடிச்சிட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்துருப்பாங்களா. அப்போ வந்து அந்த வீட்டில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க வெளியே வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்ட்டி அவங்க பேர் ஆன்ட்டி வேன். ஸோ வேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாள். ஏன் என்னாச்சு, எதுக்கு பயப்படுற, எதை கண்டு பயப்படுறேன்னு கேட்பாங்களா. இதை மாதிரி அப்படியே வந்துட்டு இந்த அங்கிளை தான் பார்த்துட்டு இல்லை எனக்கு பேய் பயமாக இருக்குது, நீங்கள் பேசாமல் என் கூட வந்து நீங்கள் நைட்டு வந்துட்டு என் ரூமில் வந்து படுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி சொல்லிட்டு என்ன பயமோ இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு போவாங்க. இவர் வந்துட்டு அப்படியே ஃபேஸ் இருக்கும்போது டல் ஆகுது. இவர் கெட்டவர என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவானா. அப்போ ஜுவாங் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே ஹீரோ கிட்ட வந்து நைன்னு பேசிட்டு தான் வருவாங்க. ஹீரோ அது பெருசாக எடுத்துக்கல. அவரோட ஜிம் பேக்லாம் இவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஒய்ஃப் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் இருக்கான், இந்த ஆன்ட்டியோட பையன் இருக்கான். அவங்க அந்த பையன் கிட்ட வந்து நம்ம ஹீரோ நல்லபடியாக பேசுகிறான். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வாண்டு வேற கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீடு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா நெக்ஸ்ட் டே இருந்துச்சு திருப்பி மேக்கப் பண்ணிட்டு ஏதோ வந்து ஜூஸா இல்லை காலையிலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கோவம் வருது. எப்போ பார்த்தாலும் இதை மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குது அம்மா நீ காலையிலே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லடா சொல்ல நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் இறங்கி வருவா. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொல்லுவார் இந்த மாதிரி நான் ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு தான் பொண்ணை தூக்கத்துக்கு போனேன், அவன் என்னன்னா பேய் நினைச்சு நீ எட்டி வச்சுட்டா அப்படிங்கும்போது ஆன்ட்டி வந்துட்டு அவங்கள பார்த்து தான் பேயினை வந்துட்டு பயந்தாளா அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஆன்ட்டி என் ரூமை வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனியில் தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நேற்று ஒரு பொண்ணு வந்துட்டு பிஏ பொண்ணா இதில் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நாள் ஜோடி வந்து 2 பேர் பேசியிருந்திருப்பாங்களா. அந்த பொண்ணு அங்கேருந்து பலர்னு அடிக்கும். என்ன நீங்கள் என்ன டேட் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ வந்துட்டு என்ன டேட் பண்ணுறேன், நான் எப்போ நான் டேட் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ ஏன் வந்து எங்கிட்ட பேசினேன் ஆனால் உங்ககிட்ட நான் பழகினேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி 1 நைட் ஸ்டே பண்ணியிருப்பான். ஹீரோ வந்து ப்ளே பை பண்ண நடந்துக்கிறான். என்ன சொல்கிறான்னா ஓகே என் கம்பெனி விட்டு போ நான் செட்டில்மெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பிஏ வந்துட்டு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் வாட்ச்மேன்லாம் அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. ஃபாரின் கிளைண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா இந்த பிஏ கிட்ட வந்துட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு ஹீரோயின் பேரை சொல்லி அந்த பொண்ணு வருவான், அவன் அந்த பொண்ணை வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்டாக ஒரு பொண்ணு இருந்தால அவன் என்ன பண்ணுவான்னா அமௌண்ட் வந்துட்டு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போவாள். போகும்போது சொல்லுவாங்க பாஸ் வந்துட்டு ரொம்ப கேவலமான நல்லா இருக்காரு, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்காக வருந்துவார், காலம் ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவார் உங்கள் பாஸ் அப்படின்ட்டு அந்த ஹீரோட பிஏ ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட வந்து இவ சொல்லிட்டு போவான். அவன் வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் பாஸ் ஃபீல்லாம் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு விம்பத்தோடு அவன் வந்து பார்க்குறான். நெக்ஸ்ட் கம்பெனி விட்டு வெளியே போகும்போது கரெக்டாக அந்த ஜுவாங்கோட பையன் இருக்கான அந்த பையன் வந்துட்டு உள்ளார வரான். ஜென் உள்ளார வந்தனுமே ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கிள் வர சொன்னார் ஆஃபீஸ்க்குன்ட்டு கேட்குறான். அவங்க கையில் ஏதோ ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பானே. ஸோ அங்கே இருக்கவங்க வந்துட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜென் கிராஸ் பண்ணும்போது அது வந்துட்டு பணமாக என்னன்னு தெரியல அது வந்து கீழே விழுந்துடும் கவரோட. ஹீரோயின் வந்துட்டு எக்ஸ்கியூஸ்மி உங்களோட கவர் விழுந்துன்னு சொல்ல போவாள். அதுக்குள்ளே அந்த ஜென் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியும். ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பா. அவன் என்ன சொல்வானா ஏன்னா அவர்கிட்ட போய் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அது அவங்களோட பணம் தானே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். இங்கே பார்ட்டி ஆல்ரெடி நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க, உன்னோட டியூஷன் ஃபீஸ் கட்ட கூட கஷ்டப்படுற, பேசாமல் இந்த காசை வச்சு நீ கட்டிடுங்கும் போது ஹீரோயின் வந்து சேச்சு இன்னொருத்தனோட அமௌண்ட்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாளா. கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஜென் வந்துட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இன்னொருத்தங்க பணத்தில் வந்து பே பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வாரான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்ச். ப்ளீஸ் செல்லக்குட்டீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டேக் கேர்.